வெல்கம் டு ஸ்பைரோடெக். இந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்ருக்கிறது Flutter Riverpod. Flutter Riverpodல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கன்சியூமர் ஸ்டேட்ஃபுல் விசிட். ஸோ வாங்க கோடிங்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி ரெண்டு மெத்தட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்சியூமர் விசிட், ஸ்டேட்லெஸ்க்கு பதிலாக கன்சியூமர் விசிட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ப்ரொவைடர் க்ரியேட் பண்ண ப்ரொவைடரை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் செகண்ட் மெத்தடில் ஸ்டேட்லெஸ் விசிட்லேயே நம்ம ஸ்கெஃபோல்டில் கன்சியூமர் அப்படின்ற இந்த விசிட் யூஸ் பண்ணி பில்டர் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இப்போது தேர்ட் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேர்ட் மெத்தட் வந்துட்டு என்னென்னா ஒரு ஸ்டேட்ஃபுல் விசிட்டில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்ஃபுல் விசிட்டில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ தேர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஸ்டேட்ஃபுல் விசிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்ஃபுல் விசிட்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கன்சியூமர் ஸ்டேட்ஃபுல் விசிட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே கன்சியூமர் ஸ்டேட்ஃபுல் விசிட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஸ்டேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கன்சியூமர் ஸ்டேட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ கன்சியூமர் ஸ்டேட் அண்ட் தென் இங்கே ஒரு ஸ்டேட் இருக்குது, இதையுமே நம்ம கன்சியூமர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இந்த கன்சியூமர் ஸ்டேட் இன்சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விசிட் ரெஃப் அப்படின்றது டிஃபால்ட்டாகவே இன்பில்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ இன்பில்ட் மெத்தடாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கெஃபோல்ட் விசிட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்கெஃபோல்டில் பாடியில் சென்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ கன்சியூமரில் சென்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். சென்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போது நம்ம ஒரு ஸ்டேட்ஃபுல் விசிட் கன்சியூமர் ஸ்டேட்ஃபுல் விசிட் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே இன்சைட் பில்டு மெத்தடில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ஃபைனல் நேம். ஓகே, ஸோ நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்து ரெஃப். இங்கே ரெஃப் அப்படின்றது விசிட் ரெஃப் அப்படின்றது டிஃபால்ட்டாகவே இந்த கன்சியூமர் ஸ்டேட்டில் இருக்குது, அதனால் டேரெக்டாக நம்மளால் ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ வாட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் ப்ரொவைடரோட நேம், ப்ரொவைடர் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்த ப்ரொவைடரோட நேமை வந்து நம்ம இங்கே கால் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே நேம் ப்ரொவைடர் அப்படின்றத நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். நேம் ப்ரொவைடர் அப்படின்றத கால் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த நேம் அப்படின்றத நம்ம இங்கே வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது சிங்கிள் கொட்டேட் தேவையில்லை இங்கே டேரெக்டாக ரீட் பண்ணுறதுனால. அண்ட் தென் ஸ்டைல், டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல், கலர்ஸ் டாட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு என்னென்னா ஒரு 30 அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போது இதுக்கான அவுட்புட் நம்ம ஷோ பண்ணுறோம். ஸோ இதுக்கான அவுட்புட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மெட்டீரியல் ஆப்பில் நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே செகண்ட் மெத்தட் பதிலாக தேர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே க்ரியேட் பண்ண தேர்ட் மெத்தட் கன்சியூமர் ஸ்டேட்ஃபுல் விசிட்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ப்ரொவைடரை ரீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே ரெஃப் டாட் வாட்ச் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். இது வந்துட்டு என்னென்னா இன்சைட் பில்டு மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை தாண்டி நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து உண்டு. இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ளட்டரோட லைஃப் சைக்கிள் யூஸ் பண்ணி நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இனிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த இனிட் ஸ்டேட் அப்படின்ற மெத்தட் வந்து லைஃப் சைக்கிள் பேஸ் பண்ணி வர்றதுனால இங்கேயும் நம்மளால் வந்துட்டு ஒரு ப்ரொவைடரை நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு சின்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி அப்படின்னா ஸோ ஃபைனல் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்கே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்கே ரெஃப் டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரீட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ ரீட் வாட்ச் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வந்து உண்டு. இங்கே ரீட் அப்படின்றதுலையும் ப்ரொவைடரோட நேம் வந்து நம்ம கொடுக்கணும். எந்த ப்ரொவைடரோ அந்த ப்ரொவைடருக்கான நேமை வந்து நம்ம இங்கே கால் பண்ணுறோம். இப்போது இங்கே பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த பிரிண்டில் ஆப்ஜெக்ட் நேமில் நான் வேரியபிள் நேம் வந்து கொடுத்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலாக ரன் ஆகும்பொழுது இனிட் ஸ்டேட் மெத்தட் கால் ஆகும்பொழுது இந்த நேம் வந்து எனக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஸோ ரெண்டு மெத்தட் வந்து நம்ம பார்த்தோம். ரீட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், வாட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதுக்கான டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் ரெஃப் டாட் வாட்ச் எப்போவுமே நம்ம இன்சைட் பில்ட் மெத்தட்குள்ளே தான் கால் பண்ணணும். ரீட் அப்படின்றது நம்ம லைஃப் சைக்கிள் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதை தாண்டி இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மொத்தம் நம்மளுக்கு 3 மெத்தட் இருக்குது. ரெஃப் டாட் வாட்ச், ரெஃப் டாட் ரீட், ரெஃப் டாட் லிசன், 3 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெஃப் டாட் வாட்ச், அப்சர்வ் அ ப்ரொவைடர் ஸ்டேட் அண்ட் ரீபில்ட் அ விசிட் when it change.
எப்போல்லாம் ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதோ, ப்ரொவைடர் வந்து சேஞ்ச் ஆகுதோ, அப்போ எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரீபில்ட் ஆகி ஸ்டேட்டை அப்டேட் பண்ணும். ஸோ லிசன் பண்ணும். அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா வாட்ச். அண்ட் தென் ரீட் ப்ரொவைடர்ஸ் ஸ்டேட் ஜஸ்ட் ஒன்ஸ். இப்போது ரீட் வந்துட்டு என்னென்னா ஒன்லி ஒன் டைம் தான் ரீட் பண்ணும். ஸோ ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்பொழுது அதை லிசன் பண்ணி சேஞ்ச் பண்ணாது. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணி என்ன வேல்யூ இருக்கோ அதை ரிட்டர்ன் வந்து பண்ணும் ஒன்லி ஒன்ஸ். ஸோ அதுக்கான மெத்தட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு என்னென்னா ref.listen. இதை நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லிசன் டு அ ப்ரொவைடர் ஸ்டேட் அண்ட் இன்வோக் அ கால் பேக் வென் இட் சேஞ்ச். ஸோ இன்வோக் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்நாக் பார், அலர்ட் பாக்ஸ் அந்த மாதிரி எரர்லாம் நம்ம ஷோ பண்ணுவோம் இல்லையா, அப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் மெத்தடை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே, பாய் பாய்.